கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நாள் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் நம் அனைவருக்கும் மிகவும் தேவைப்படுவதும் அத்தியாவசியமாகவும் காணப்படுவது என்ன என்பதை குறித்து நாம் சற்று நிதானமாய் நாம் தியானிப்போம். இன்று அத்தியாவசியமான அவசியமான ஒரு பொருள் என்ன என்று பார்த்தோமேயானால் நம் கண்முன் தோன்றுவது நம் அனைவருக்கும் கேஸ் சிலிண்டர் தான். என்றால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஆனால் இந்த கேஸ் இல்லாக்கட்டினா கூட நம்ம என்ன செய்யலாம், விறகு அடுப்பு வைத்து எரிக்கலாம். எலக்ட்ரிக்கல் குக்கரு, எலக்ட்ரிக் அடுப்பு, இப்படி பல உபயோக பொருட்களை நாம் பயன்படுத்தி நாம் உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். நம்ம குடும்பத்தினருக்கும் நாம் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சென்றமையானால் அதிகமான பணங்களை கொடுத்து வெளியிலிருந்து உணவுகளை வாங்கியும் நம்மளை நாம் திருப்திப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சமாதானம் என்கின்ற ஆத்ம பூர்வமான ஒரு சொல்லை, செயலை, வாழ்க்கையை எங்கே சென்று நாம் கேட்டாலும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதை பெறவும் நம்மளால் முடியாது. இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்ப்போம், இன்று நம் உலக நாட்டிற்குள் சமாதானம் இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஏன் இந்த 35-36 நாட்களாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இன்னும் அதை சார்ந்து உள்ள நாடுகளில் போர் நடக்கிறது? சற்று சிந்தித்து பார்ப்போம். இங்கே சமாதானம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாததுதான் காரணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாய் ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்றால் அதற்குள்ளாக அன்பு, அமைதி, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பொறாமை இன்மை, யார் பெரியவன் என்கின்ற ஈகோவை இல்லாமை, இவைகள் அனைத்தும் எங்கே இருக்கிறதோ, யாரிடம் இருக்கிறதோ அங்கேதான் இந்த சமாதானம் முழுமையாக காணப்படும். சமாதானம் என்பது நமக்குள் இருக்க வேண்டிய ஒன்று. அதை தேடி பயன் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது என்கின்றார் பவுல், கொலோசியர் 3:15 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம் ஆண்டவர் சொல்கின்றார். எத்தனை அருமையான ஒரு வசனம்! கிறிஸ்துவுக்குள் சமாதானத்தை பெற்றவன் என்றைக்கும் எல்லா வேலைகளிலும் கலங்காமல் உறுதியாய் இருப்பார்கள். அவர்களுக்கு நிச்சயம் மெய் சமாதானம் உண்டு என்று இந்த திரு வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் எவ்வளவு அழகாய் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட சமாதானமே இல்லை. அவர் எப்போ இந்த வார்த்தையை சொல்கின்றார்? பாடுபடும் பொழுது அவைகள் எல்லாம் முடித்து தன்னுடைய சீஷர்களோடும் மற்றவர்களோடும் உரையாடி கொண்டிருக்கும் சமயத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ அவருக்கு தெரியுது நம்மக்கிட்ட சமாதானம் இருக்க போகிறது இல்லைன்றதுனால தான் அவர் நமக்கு பணத்தையோ பொருளையோ சொத்தையோ சுகத்தையோ வைத்து போகவில்லை. அவர் நமக்கு எதை வைத்து போகிறார்? சமாதானத்தை வைத்து போகிறார். அதை தான் இங்கே அவ்வளவு அழகாய் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானம் பரிபூரணமான சமாதானம், பரிசுத்த சமாதானம், பச்சபாதம் பார்க்காத சமாதானம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! நம் ஆண்டவர் கொடுக்கும் சமாதானத்தை முழுமையாக பெற்றவர்களாய் இன்றைய நாளிலும் நாம் காணப்படுகின்றோமா? சிந்திப்போம். நம் நாட்டில், வீட்டில், தனிமனித வாழ்வில், திருச்சபைகளில், சபைகளில் சமாதானம் காணப்படுகின்றதா? இன்று உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடும் நம் உறவுகளாகிய ஈரான் நாட்டு மக்களுக்காகவும் இஸ்ரவேல் அமெரிக்க நாட்டு மக்களுக்காகவும் கண்ணீரோடு கூட இறையடி நின்று மன்றாடுவோமா? அந்நாட்டு மக்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள சமாதான இன்மையை போக்கி போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கெஞ்சி கதறி ஆண்டவரிடம் கேட்போமா? அப்பாவி மக்கள், குழந்தைகள், வயதானவர்கள், எத்தனை உயிர் பலிகள் இன்று நாம் அவர்கள் இறந்த செய்திகளையும், அவர்கள் படும் வேதனைகளையும், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் டிவியின் வாயிலாக பார்க்கின்றோம். நம் உறவுகளின் மூலமாக, செய்திகளின் வாயிலாக நாம் கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். இன்றும் நாம் தங்கள் உறவுகளை இழந்த மக்களுக்காகவும், போரில் பலியான போர் வீரர்களுக்காகவும், உறவுகளுக்காகவும் கண்ணீரோடு ஜெபிப்போம். அவர்களை நாம் இன்று பலியான நம்மளுடைய அன்பு உறவுகளுக்காகவும் வீரர்களுக்காகவும் இந்த பாடலை அவர்களுக்காக நாம் சமர்ப்பிப்போம். எதற்காக இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால், இன்று நமக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகை. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் ஆண்டவரோடு கூட அவர்களுமாய் கள்ளம் கபடமற்றவர்களாய், திக்கற்றவர்களாய் வெளியில் திரிந்தவர்கள் எத்தனை பேர் இன்று நாம் மரிப்போம் என்று அறியாத சூழ்நிலையில் மரித்திருப்பார்கள். அவர்களும் ஆண்டவரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனைத்தாலே வரும் இயேசு போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனைத்தாலே வரும் இயேசு போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஊலை பிடித்து ஓர் பறிப்பார் சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கு மகிமை என்று அழகாய் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனைத்தாலே வரும் இயேசு போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார், வெயிலாகிலும் அனலாகிலும்
கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுத்து காத்துக்கொள்வார். அத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த சமாதானத்தை பரிபூர்ணமாய் கொடுக்க நாம் அனைவரும் இந்த உயிர்த்தெழுத பண்டிகையின் போது ஜெபிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.